ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கலர் லில்லி வந்து இந்த சாண உரம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்திருக்கு. கீழே வந்து கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் ஆயிருந்தது, அதை பறிக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே பறித்து வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டோம். சைட்லேயும் 2-3 செடி இருக்குது. எல்லாம் சேர்ந்தா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் வரும். நம்மளோட வீட்டு யூஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 செடி வச்சு நம்மளே எடுத்துட்டோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கும்போது கூட நம்மளுக்கு காம்பெல்லாம் வாடின மாதிரி இருக்கும். இந்த சைடு உங்களுக்கு 7 days ரோஸ் இப்போ நல்ல ஒரு கலரில் வந்திருக்கு. சரி, அதையும் பறித்தோம்னா நாங்கள் யூஸ்வலாக இதை வந்து ஃப்ளவர் வேஷில் போட்டு வைப்போம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதனால் அதையும் வந்து பறிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா இந்த மழை பெஞ்சதுக்கு உள்ளே ஒரு பிங்க் கலர் நல்லா வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ, நம்ம பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் சொல்வோம் இல்லைங்களா, நல்லா பெருசாக வந்திருக்கு. செம்பருத்தியும் மழைக்கப்புறம் நிறைய விட ஆரம்பிச்சிருக்கு, கலராக இருக்குது. இந்த சைடு நல்ல க்ரீனிஷாக இருக்குது. ஸ்ட்ராபெரி செடியில் இருக்கிற களையை நான் எடுக்கவே இல்லை. தம்ப டவரையும் விட ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஸ்வர்ட் மாதிரி வளைஞ்சிருக்கு பாருங்கள், அது ஸ்வர்ட் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி பூவும் நிறைய விட்டுருந்ததுனால ஒரு தட்டு அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்கு. டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஒரு செம்பருத்தி செடி வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பூ இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரே ஒரு வெண்டைக்காய், கத்திரிக்காய் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கீரைலாம் நிறையா க்ரீனிஷாக வந்துட்டுருக்கு. இன்னும் நான் கீரை வந்து எடுக்கலை இந்த வீக்குக்கு, ஆனால் நிறைய தளைஞ்சு வந்துட்டுருக்கு. கத்திரிக்காய் மட்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலர் ரோஸ். இது நல்லா ஒரு லைட் பேபி பிங்க் அண்ட் டார்க் ரெட் கலர், ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். இந்த ரோஸஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருந்தது. பட்டன் ரோஸஸ் வந்திருக்கு. எல்லாமே நல்லா விரிஞ்சிருந்தது, அதனால் பறிச்சிட்டோம். பட்டன் ரோஸஸ் ஒரே இதில் ஃபுல்லாக ஒரு 4-5 வந்திருந்தது. பாருங்கள், லைட் பிங்க் கலர் தான், அதுவும் பன்னீர் ரோஸ் கலர்லேயே இருக்கும். காஷ்மீர் ரோஸஸும் கொஞ்சம் விரிஞ்சிருந்தது. பறிக்காமையே விட்டோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் உதிர்ந்துடும், அடுத்து பூ வராது. நம்ம கண்டிப்பாக பறித்து விட்டோம்னா தான் மொட்டை அடுத்து அதிகமாக வரும். நம்ம வைக்கிறோமோ இல்லையோ, ஒரு நல்லா விரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வந்து செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு பிளேட் நிறைய எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து மார்னிங்கே கிடச்சிருச்சு. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதோட கலர் அண்டு அந்த ப்ளூம் விரிஞ்சிருக்கிறது எல்லா காம்பினேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அந்தளவுக்கு பூவெல்லாம் அழகாக இருந்தது. பறித்து வச்சாச்சு, அவ்வளோதாங்க. இதை வந்து அங்கங்கே போட்டுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா எங்கள் தாமரை செடி வந்து நல்லா மழைக்கப்புறம் இலைகள் அவ்வளோ அளவாக பெருசாக வந்திருக்கு. ஒரு மொட்டும் வந்திருக்கு பாருங்கள்.